மச்சான், நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. உன் முடிவு சரியான எதுக்கு நல்லா யோசிச்சுக்கோடா. முடிவு எடுக்கிற வரைக்கும் தாண்டா இது சரியா வருமானு யோசிக்கணும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கோமதியே இன்னைக்கே மொத்தமாக முடிச்சிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய், நீ ஓவர் டோஸ் கொடுக்க போறேன்னு சொன்னப்பவே நான் ரிஸ்க்குன்னு சொன்னேன். இப்போ ஒரேடியா சாவடிக்க போறேங்கிற, எங்க மாட்டிக்க போறியோன்னு டென்ஷனா இருக்குடா. இது கொலைன்னு தெரிஞ்சதுனாலடா நான் மாட்டிப்பேன். இதை நான் தற்கொலை மாதிரி செட்டப் பண்ண போகிறேன். கோமதிக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியல. அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தா. அவளால் அந்த வேதனையை தாங்க முடியல. அதனால் அவள் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு செத்துட்டா அப்படின்னு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு யாருக்கும் என் மேலே சந்தேகம் வராத மாதிரி கதறுவேன், அழுவேன். என் பொண்டாட்டியோட நானும் போயிடுவேன் அப்படின்னு அழுவேன். டேய் மச்சான், உன் ட்ராமாவெல்லாம் போலீஸ் கூட நம்புண்டா. ஆனா ரஞ்சிதா நம்ப மாட்டாடா. அவளுக்கு ஏற்கனவே அவன் மேல நிறைய டவுட் இருக்கு மச்சான். இப்ப திடீர்னு அவ சிஸ்டருக்கு எதாவது ஆயிட்டா அது தற்கொலைங்கிறத அவன் நம்ப மாட்டா. நீ தான் அவங்கள கொண்டுட்டேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவங்களே நம்பிட்டு இருக்காம அவளே இறங்கி விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருவா. பத்மா கொலை கேஸ்ல உனக்கு எதிராக அவ தானே எல்லா எவிடன்ஸும் கண்டுபிடிச்சா. அவ அக்காவையே கொண்டுட்டானா அவ சும்மா விட்டுருவாளா? அவ உன்னை ஜெயில தள்ளாம அடங்க மாட்டாடா. டேய், அதையே இதையும் கம்பேர் பண்ணி தயவுசெய்து குழப்பாதரா. இவர் அந்த லேடி கொலை பண்ணோன்ற நோக்கத்தோடலாம் நாங்கள் போல. என்னையும் மீறி நான் அவங்கள அடிச்சிட்டேன். யாருக்கும் தெரிய போறதில்லன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஆனால் இந்த கொலையை பக்காவாக பிளான் பண்ணி செய்ய போகிறேன். ரஞ்சிதா என்னதான் அலைஞ்சு தெரிஞ்சாலும் அவளுக்கு எவிடன்ஸ் கிடைக்க போறது. என்னடா யோசிக்கிற? இல்ல சிஸ்டர் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சே ஆகணுமாடா? ஏய், எனக்கு ஃபேவரா எதுவுமே நடக்கலன்றப்போ நான் என்னடா பண்ண முடியும்? நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? ஓவர் டோஸ் கொடுத்தும் கோமதி குத்துக்கல் மாதிரி அப்படியே இருக்கடா. சீக்கிரமா போய் சேர மாட்டா போல இருக்கு. அருண் கல்பனா கல்யாணமும் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த ரஞ்சிதா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. இது எல்லாம் போதாதுன்னு இந்த வித்யா வேற என்ன லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காடா. ஏய், நேத்தவ நேரா என்கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா. அடப்பாவி, இந்த ரொமான்டிக் ஸ்டோரியை தானே ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கணும். ரொமான்ஸை விட்டுட்டு கொலை அது இதுன்னு கிரைம் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்க. டேய், விருப்பத்தர நான் நினைச்சது எதுவுமே வேகமா நடக்க மாட்டேன். ஆனா இந்த வித்யா அவ விஷயத்துல ரொம்ப வேகமா இருக்கடா. வீட்டுல கூட லவ் பத்தி சொல்லி சம்மதம் வாங்கிட்டாடா. அவங்க அம்மா என்னடா, நீங்க மாப்பிள்ளையா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்காங்கடா. மச்சான் சூப்பர்ரா. அப்படின்னா வித்யாவை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரு மச்சான். நீ விரும்புறவங்கள விட ஒன்னு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. எனக்கு தேவை ரஞ்சிதா மட்டும்தான். எவ்வளவு பெரிய பேரழகி வந்தாலும் அவ எனக்கு ரஞ்சிதா முன்னாடி குப்பை தான்டா. ரஞ்சிதா தவிர எனக்கு வேற யார் மேலயும் ஆசை இல்ல. அது வரவும் வராது. ரஞ்சிதா அவ வாழ்க்கையை மீட்டு எடுக்கணும், அருணோட சேர்ந்து வாழணும்னு அதே எண்ணத்தோட ஓடிட்டு இருக்கா. கோமதிக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வந்தா மட்டும்தான் அவ என் பக்கம் வருவான். ரஞ்சிதாவை என் பக்கம் வர வச்சா மட்டும்தான் என்னால இந்த வித்யா பிரச்சனை செட்டில் பண்ண முடியும். சோ இந்த புருஷனுக்காக என்னோட அருமை பொண்டாட்டி கோமதி அவளோட உயிரை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே இல்ல.